ஹலோ, வெல்கம் டு எஸ்ஜிடி சேனல். வேர்ல்டுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோட்டார் கம்பெனி அப்படின்னு சொல்ல போகிற யமகா கம்பெனி இப்போ அவங்களோட சூப்பரான ஒரு நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்கூட்டரை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்ன மாடல், அது என்ன ப்ரைஸு, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண வேண்டிய வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அந்த ஸ்கூட்டரை பற்றி ஃபுல்லாக நிறைய டீட்டெயிலில் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம் ஒன்று, நம்ம சேனல் இது வரைக்கும் யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்களோ இல்லை நாளைக்கு பார்த்து இருந்திருப்பீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருப்பீங்க. எல்லாருமே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்து பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணினா இதே மாதிரி எப்போலாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக வீடியோ உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா டியூயல் ரிமூவல் பேட்டரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோனா 6 கிலோவாட்ஸ். அதை வந்து நீங்கள் ஒரே பேட்டரியாக போட்டுக்கலாம், இல்லை 3 கிலோவாட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேட்டரி போட்டு யூஸ் பண்ணாலும் போட்டுக்கலாம். ஸோ ரெண்டுமே போட்டாலும் நீங்கள் ரிமூவல் ஆப்ஷன் தான் இதில் வச்சிருக்காங்க. ஸோ அது உங்கள் ஆப்ஷன் பொறுத்து தான் இருக்குது. அந்த ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சார்ஜரை பொறுத்த வரைக்கும் 8 ஹவர்ஸ் to 9 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் போகிறது டைம் எடுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வீட்டில் சார்ஜ் போடுறதுனால போடலாம், இல்லை சார்ஜ் ஸ்டேஷனில் போடுறதுனால போடலாம். அந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 150லேருந்து 160 கிலோமீட்டர் வரைக்கும் பக்காவாக மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ யமகா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல மைலேஜ் தான். ஏன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இது ஒரு 150 கிலோமீட்டர் மைலேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் லாங் டிரைவில் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஹைவேஸில் போகிறது எல்லா இதுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோட்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிட் மவுண்டட் மோட்டார் கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 9.4 கிலோ வாட்ஸில் இருக்குது. மற்ற ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் 3 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வண்டி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க, டர்ன் இண்டிகேட்டரு, அதேமாதிரி டெயில் லைட் எல்லாமே எல்இடிலே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டச் ஸ்க்ரீன் எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து நல்லா லுக்காக பிரைட்டாக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் ஆப்ஷனோட வருது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒய் கனெக்ட் ஆப் இருக்குல்ல, அதையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது யமஹாவோட ஒரு அஃபிஷியல் ஆப் மாதிரி அது. அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மற்ற ஆப்லாம் இருக்குல்ல, அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே இதை நிறைய கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷனோட தான் வண்டி வருது. அதேமாதிரி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் ரியர் ஷாக்ஸ் அப்சர்வரோட தான் இந்த வண்டி வருது. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்கோட வருது, பேக்கில் ட்ரம் பிரேக்கோட தான் வருது. ஸோ அதுவும் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு யமஹா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டைப்பில் வந்து எல்லாமே ஃப்ரண்ட்டில் டிஸ்கோட தான் வரும். ஸோ அதுவும் வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸில் இருக்கும். ஏபிஎஸ் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்பி சார்ஜ் போட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சி டைப் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா வண்டியில் தாராளமாக சார்ஜ் போட்டுக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 14 இன்ச்சுக்கு அலாயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுத்துலையுமே. யமஹா பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய லுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து வீல் வந்து பெருசாக கொடுப்பாங்க சில வண்டிலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் 14 இன்ச்சஸ்க்கு வந்து வீல் கொடுத்துருக்காங்க. டயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துலையுமே டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டு தான், மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாதிரியே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து நல்லாயிருக்கு. சீட்டு கடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 43 லிட்டர்ஸுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் திங்ஸு, லக்கேஜ், ஹெல்மெட்லாம் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் வந்து நிறையாவே கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு ஒரு ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பீடு வந்து நல்லா தான் இருக்குது. 90 கிலோமீட்டர் ஸ்பீடுங்கிறது ஓரளவு பெட்டர் தான். ஸோ லாங்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஸ்பீடாக போகிறவங்க, பசங்கள்லாம் போவாங்க ஃபாஸ்ட்டாக, அதேமாதிரி ஜென்ஸு எல்லாம் ஃபாஸ்ட்டாக போவாங்கல்ல, அவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக செட் ஆகும். லாங் டிரைவில் எடுத்து போகிறீங்கன்னா எடுத்து போகலாம். ஸ்பீடு வந்து நல்லா இருக்குது. கலர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டபுள் கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து ஒயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட்டில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, அதாவது ரெட்டு, பிளாக்கு இந்த மாதிரி வந்து மிங்கிள் ஆகி வர்றது டபுள் கலர் ஆஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கால் எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி ஓட்டிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது இன்கமிங் கால்ஸ் வருது, அதேமாதிரி மெசேஜஸ் எதெல்லாம் வருதுன்னா உங்களுக்கு உடனே டிஸ்பிளே இன்டிமேட் காட்டும். ஸோ வந்து வண்டியில் வந்து நீங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சாங்ஸ் கேட்குற ஆப்ஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ யமஹா சைடில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் என்னென்னலாம் வண்டியில் இருக்குது அப்படிங்கிறது வண்டி வந்து ஆன்லைன் புக்கிங் ஸ்டார்ட் ஆகி இல்லை டெலிவரி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலாக இது யமஹாவோட செகண்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இந்த ஸ்கூட்டர் தான் ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. பட் எல்லாமே வந்து அந்த நேரம் கரெக்டாக டைம் வரும்போது தான் தெரியும். ஸோ எந்த வண்டி சேல்ஸுக்கு வருது, எவ்வளோ ரேட்டில் வருது, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த நியூஸ் வரும்போது கண்டிப்பாக அடுத்த வழியில் நான் டீட்டெயிலாக தெரியப்படுறேன். ஸோ இந்த ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும் லுக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. அதாவது புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புது கலர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சார்ஜில் 150 கிலோமீட்டருக்கு சாலிடாக போவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து வண்டி போகும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. யமஹா அப்படின்னு எடுத்துட்டாலே புதுசாக ஒரு மாடல் வந்து லான்ச் ஆகுதுன்னா அது கண்டிப்பாக ஸ்பெஷலாக வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் சொன்ன விஷயம் மட்டும் தான் இப்போ வந்து அனௌன்ஸ் ஆயிருக்கு. ஸோ மற்ற வேறு என்னென்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிறது வண்டி டெலிவரிக்கு ஸ்டார்ட் ஆகி ஆன்லைன்
புக்கிங் ஸ்டார்ட் ஆகல அப்போ தான் நமக்கு தெரியும். இந்த ஸ்கூட்டரோட மாடல் என்ன பார்த்தீங்கன்னா ஏரோ 6. வண்டி எல்லாமே சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க, எல்லாமே சொல்லிட்டா வண்டியோட ரேட் என்ன தான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நானும் அதுதான் எதிர்பார்த்தேன். பட் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. வண்டியோட ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணவில்லை. அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.25 லட்சம் இல்லை 2 லட்சம்னு வச்சுக்கலாம், அந்த ரேட் உள்ளது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் கண்டிப்பாக இவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது. கம்மியாக இருந்தாலும் இருக்கலாம், அதிகமாக இருந்தாலும் இருக்கலாம். ஸோ எவ்வளோ அப்படிங்கிறது வண்டி வந்து ஆன்லைனில் புக்கிங் ஸ்டார்ட் ஆகி டெலிவரி வரும்போது அப்போ தான் நமக்கு எவ்வளோ ப்ரைஸ் தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மைலேஜில் இவ்வளோ பேட்டரி கெப்பாசிட்டி இவ்வளோ ஸ்பீடு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸில் இருக்கும், வண்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமாக அந்த நியூஸ்லாம் வரும்போது அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக போடுறேன். ஸோ யமஹாவில் நான் ஒரு சூப்பரான நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யமஹா நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி சொல்லுவோம். இந்த வீடியோ பற்றி சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அதுவரை வருது உங்களை சிடி.